ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கி த ஹோம் மேக்கர். இன்றைக்கி வீடியோவில் கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி புளி சாதம் செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் புளி, அதோடய கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். புளி ஊறுற வரைக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4-5 மிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து புளி நல்லா ஊறினோன்னு அதை நல்லா 2-3 டைம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதோடய கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளிசாரை அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளிசாரை நல்லா கொதித்து கெட்டி ஆனோன்னே அதோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பொடியையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வடித்த சாதத்தில் இந்த புளிசாறு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோன்னா சூப்பரான கோயில் டேஸ்ட்டில் அதே மாதிரி புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.